இங்க பாரு சமர் 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 இருறா ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிற சமர் முஜ்மா என்னடா எடுத்துட்டு வர இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ நான் ஃபுல்லாலாம் எடுக்கல, என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே கிஃப்ட் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் என்னோட சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வந்து vlogs வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாய். ஸோ நான் யூஸ்வலாக வந்து செலிப்ரேட் பண்ணுவேன் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. பட் அவருக்கு வந்து இந்த ரொம்ப செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோவா வந்து அவர் லைக் பண்ண மாட்டார். ஸோ அதனால் வந்து நான் என்னோடய ஹாப்பினஸ்க்காக தான் வந்து எல்லாமே பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் நாங்கள் வந்து ஆக்சுவலி அக்வேரியம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து மார்னிங்கே வந்து சம்மர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அழுதுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தான். ஸோ அதனால் நாங்கள் அந்த பிளானை வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். தென் வந்து நாங்கள் வீட்டில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ என்னால் ஃபுல்லாக வந்து vlog வந்து எடுக்க முடியல, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டுன்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட வந்து நல்லாவே வந்து நான் எடுத்து இது பண்ணுவேன். ஸோ என்னோடய சேனல் வந்து கனிமொழி நந்தா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் இது கூட கனிமொழி நந்தான்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட என்னோடய வீடியோஸ் நிறையா பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது. பட் அவர் வந்து இப்போ ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால சில விஷயங்கள்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கணுன்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் கிஃப்டாக வந்து நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதுதான் இப்போ நான் வீடியோவாக எடுத்தேன். பார்க்கலாம் வாங்க அந்த வீடியோவை. என்னோடய பையன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான், ஏனே தெரியல. அந்த கேமராவோட நம்ம வந்து ட்ரைபாட் வச்சுருக்கோம்ல, ஸோ அதை தான் வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டு விளையாடுறதுல ரொம்ப வந்து இது பண்ணிட்டே இருந்தான். பட் நான் கூட ரொம்ப ஹாப்பி தான். நான் அவன்கிட்ட ஃபுல்லாக ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லி சொல்லி அவன் கேட்குற மாதிரியே தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கிற கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அவர் யூஸ்வலாக வந்து எதுக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகவே மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே, என்னால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதெல்லாம் நான் அவருக்கு கிஃப்டாக வந்து நான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து என்ன மாதிரிலாம் வந்து கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் நெக்ஸ்ட் பர்த்டே வரும்போது நான் கூட வந்து அதெல்லாம் பண்ண முடியுமான்றதை ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஓவராக வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து கொடுக்கறதோட அவங்களுக்கு வந்து டெய்லியாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. வந்து ஒய்ஃப் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நீங்கள் கூட அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ என்னோடய கிஃப்ட் வந்து பாருங்கள், நான் என்னெல்லாம் அவருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. Happy birthday. சொல்லுங்க சமர். சமர் ஐயா ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஏய் யா ஹாய் சொல்லுங்க. அம்மா அப்படி வந்து அபார்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. அம்மா இது அது ஜே என்ன கிஃப்ட் இது? என்ன கிஃப்ட் பாத்தீங்களா? இது ஓபன் பண்ணு. சமர் இது ஓபன் பண்ண சொல்லுங்க அப்பாக்கு. ஜே 1 2 3 4 5. என்னம்மா? சமர் என்னது? ஆருக்கு? ஓச்சு. இவ்வளோ நேரமா பிரிக்கிறீங்க. ஜே நாளைக்கா இந்த கவர் வச்சுக்கிறியா? இது என்னது கெஸ் பண்ணு.
சம்மருக்கு வேணுமா இது? அவன் பிரிக்கிறான். ஓகே எடுங்க. சம்மர் எடுங்க. எடுங்க எடுங்க எடுங்க. போன் எடு எடு எடு. என்னது சம்மர்? ஜே No, summer. Ka. Black. Summer inge pathia black. எக்ஸைட்மெண்ட் நீ எக்ஸைட்மெண்ட் காமிக்கிற மாதிரி தெரியல. சம்மர் தான் ஃபுல் எக்ஸைட்மெண்ட் காமிக்கிறான். பா இது உனக்கு வேணுமா? அம்மா வர வாங்கி கொடுக்குறேன். அப்பா வெயிட்டா இருக்கு சம்மர். கிஃப்ட் கவர் எவ்வளவு தெரியுமா? எப்படி பிரிக்கிற? அழகா பிரிச்சு எடுத்து வச்சுன்னா நெக்ஸ்ட் ஏதாவது பேக் பண்ணி கொடுப்பல. நான் வேஸ்ட் பண்ணிடாத கொடுங்க. சம்மர் இங்க பாத்தியா? கோல்டு கிளாஸ் கோல்டு கிளாஸ் அப்பாக்கு. கோல்டு கிளாஸ். டைசன் வந்துருச்சு. என்னடா இவ்வளவு பெருசு ஏதோ வச்சிருக்கீங்க? சம்மர் அக்கா அப்புறமா சொல்றேன். அக்கா இந்த கிளாஸ் பாத்தீங்களா? இது எவ்வளவு நல்லா சர்ச் பண்ணிருப்போம். ஆனா இந்த கிளாஸ் தான் ஆக்சுவலி அவர் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயங்கள் தான் நான் வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணேன். இந்த கிளாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் நாங்கள் சர்ச் பண்ணியிருப்போம். இப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த vlogல பார்க்கலாம். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நம்ம வந்து